இருக்க? நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேனா? ஆமா, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம்னே. அவ வாழ்க்கைய பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு காமெடியா இருக்குதோ? மறுபடியும் எல்லாரும் காமெடி பண்ணாதீங்க. அப்புறம் நான் கக்க புக்கன்னு சிரிச்சு விடுவேன். அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் அடிப்பீங்க. ஓ, எங்க வாழ்க்கையில உனக்கு காமெடியா போயிட்டு இருக்கா? உண்மையா நெஞ்சு தட்டி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டுதான். அது ஆமா, போய் சொன்னா ஏக்கர் கணக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாது. என்ன மகிமா, என்ன அவ ஒருத்த சீரியஸா இருக்கா, அவள சீரியஸா இருக்கேன்னு சொல்லுங்க, நான் நம்புவேன். நீங்க ரெண்டு சீரியஸா இருக்கேன்னு சொன்னா நான் எப்படி நம்புவேன்? ஓ, எங்கள பார்த்தா உனக்கு சீரியஸா இருக்க மாதிரியே தெரியல. சரி, இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் போதும். ஏட்டி, அவிய பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் பலமுறை யோசித்து பார்த்தேன். நீ இவ்வளவு நாள் வீரப்ப இருந்ததே எனக்கு இன்னும் நம்ப முடியல. ஏட்டி இசை, இவன் நம்மள ஓட்டிக்கிட்டு இருக்கா. தெரியுது. இங்க பாரு இசை, சத்தியமா சொல்றேன், நீ இவ்வளவு நாள் வீராப்பா இருந்ததே எனக்கு நம்ப முடியல தெரியுமா? எதுக்கும் நான் சொல்றேன், உடனே போய் இசை இப்ப போய் கிங்ஸின் மாமா கிட்ட போய் பேசினா வலிஞ்சுக்கிட்டு போய் நின்ன மாதிரி இருக்கும். அத்தடி என்ன சொல்லுத? சத்தியமா சொன்னா போய் நின்னா அப்படியே வலிஞ்சுக்கிட்டு போய் நின்ன மாதிரி இருக்கும். ஆமால பொண்ணுங்க கொஞ்சம் கெத்தாதானே இருக்கணும். அதனாலதான் உன் காதல் நக்கிக்கிட்டு போயிட்டு. எப்படி பிகு பண்ணிருப்பன்னு இப்ப தெரியுது. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு நீ பிகு வேற பண்ணிருக்க. அதுக்குதான் நாங்களாம் கண்ணுல படுறதே கிடையாது. எதுக்கு பழி பாவத்தை நம்ம வாங்கிக்கிடுவானே இல்லையா ஜகாக்கா? ஆமா, இந்த பிகுவெல்லாம் என்கிட்ட கிடையாது கேட்டியா? அதான் உன் காதல் நக்கிக்கிட்டு போயிருக்கு. பாருங்க, நான் உன்ன ரொம்ப பிகு பண்ணலனா. நீ எப்படி எல்லாம் பிகு பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். நாமலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம் கேட்டியா? அப்ப வீரப்ப பேசிட்டு வெளியில வந்துட்ட. ஆமா, அந்த இடிச்சிட்டு போய் எனக்கு பத்தியா இல்ல. ஏறமா மாட்டு வந்து பைய அத்தீசே, உங்க மாமாவை எப்படி எல்லாம் சொல்லுதா பாரு. தூண்டி விடுதியோ? இல்ல, சொல்லி போட்டேன். கொண்டு எத்தனை நாள் துற மாமா நீ என்கிட்ட திச்சிருக்க. அப்ப நான் உன்னை சும்மா தானே விட்டேன். We are friends. சரி, இப்ப என்னதான் முடிவு எடுக்க போறோம்? நான் சொல்றேன், இசை உடனே இறங்கிலாம் போக வேண்டாம். எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரலன்னு தான் தோணுது. ஐயோ, எனக்கு குழப்பாதீங்கடி. ஏதாவது டக்கு புக்குன்னு ஒரு முடிவை சொல்லுங்க. டக்கு புக்குன்னு முடிவை சொல்லணும்னா மகிமா சொன்ன மாதிரி போன போய் கெட்டிலாம் பிடிச்சிடாத. கொஞ்சம் பிகு பண்ண. ஏற்கனவே பிகு பண்ண போய் தான் குளத்தங்கல்ல இருந்து உட்கார்ந்துருக்கேன். எப்படி பேசினாலும் முட்டு கொடுத்தா நாங்களும் என்னத்தான் பண்ணுவோம்? நாங்க என்னமோ காதலிச்சுக்கிட்டே இருந்து கொஞ்சி கொலாவி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ எங்க கிட்ட ஐடியா கேட்க. நாங்களே கலட்டி விட்டுட்டு தானே இந்த சங்கத்துல வந்து சேர்ந்துருக்கோம். காதலை பத்தி சல்லி பிசாவும் எங்களுக்கு தெரியாது. ஏடி, நான் சொல்லதை கேளுட்டி. பாரு, நீ சேரணும், காதலிக்கணும். நீ காதலிக்கிறேங்கதும் கிங்ஸனுக்கு தெரியணும். ஆமாமா, காதல் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேளுமா. இவள நான் எட்டி மிதிச்சிடுறேன், இவள போ சொல்லி. சும்மா ஏன்டிரானி? யாரு காதலை பத்தி சொல்லி கொடுக்க? பாரு, இங்க இருக்க யாருக்குமே காதல் ஒழுங்கா தெரியாது. சொன்ன கேளு, எக்ஸ்பர்ட்ட போய் கேட்போம். எக்ஸ்பர்ட் யாருட்டி? வேற யாரு? உங்க அக்காவா அபி அக்காவா? ஓ, என்ன விட அபி அக்கா எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, கண்ணால நான் பாத்திருக்கேன், எனக்கு தெரியும். சரியான கள்ளி தெரியுமா? என்னட்டு சொல்லுத? சத்தியமா அந்த பையல சொல்லுது உண்மைதான். எங்க அக்கா இந்த விஷயத்துல ரொம்ப கள்ளி. எப்படி சொல்லுத? அதெல்லாம் நல்ல நேக்க சான்மாமா வசைச்சு போடவா தெரியுமா? நாம தான் காமெடி பீஸ் தெரியுமா? கேட்ட சொல்லுவ, நீங்க சின்ன ஜெசிட்டி, நீங்களும் அப்படிட்டி, நீங்க இப்படி பாவ பண்ற லொல்லு பூரா அவியதான் பண்ணுவேன். நாம தான் டம்மி பீஸ் தெரியுமா? எனக்கு இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கட்டி. என்ன? அபியக்கா எப்பவுமே ஒரு நடிப்பாவ பாத்துக்க. இவ சொன்னதுக்கு அப்பதான் எனக்கு புரியுது. அதாவது கிங்ஸன் கிட்ட போகும்போதெல்லாம் நீ அப்படி பயந்து வெக்கப்பட்டு பார்த்தும் பார்க்காமையும் அப்படிலாம் பிகு பண்ணேன். பிகு பண்ணனா? பிகு பண்ண என்ன, கிங்ஸி மாமாவை அவுத்து விட்ட மாதிரி ஆயிரும். சரிமே, நான் காதலிக்கு ஐடியா கேட்டா நீ காமத்துக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏடி, இவ கடக்காரனா அப்படி ஐடியா கொடுக்கல. நான் கரெக்டா தான் ஐடியா கொடுக்கேன். நான் காதலுக்கு தான் ஐடியா கொடுக்க. இந்த பேரோட தான் அதை மாத்தி விட்டுட்டா. அந்த விஷயத்துல இவ கொஞ்சம் வேலை சொல்லுதான். யாரு?
நீதான் நடிக்காதனா? அன்னைக்கு ஒரு நாள் துறை மாமா கிட்ட வாலண்டியா போய் முத்தத்தை வாங்கிட்டு வந்த. ஏ தாயே என்னைக்கு? அப்ப கன்ஃபார்ம் உண்மைதான். இசை என்ன பத்திர வீக்னஸ்லாம் உனக்கு தெரியுங்கக்காக நீ இப்பெல்லாம் சொல்லாத. ஏ தாயேங்கிறது நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவேன், உனக்கு தெரியும். இல்ல பொய்ய மறைக்கிறதுக்கும் நீ சொல்லுவ. இசை இவ கண்டிப்பா முத்தத்தை வாங்கியிருப்பா. நச்சு நச்சுன்னு கொடுத்தானோ? கொடுத்ததே இவதான். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு தலை குஞ்சு வெக்க வர பட்டுக்கிட்ட. தலையிருந்து பாருட்டி. உனக்கு வெக்க ஒண்ணுதான் ஒரு கேடு. இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பாத்துருக்க. நான் என்னத்த சொல்ல? மகிமா சொல்லாத மகிமா. அப்படிலாம் பண்ணல. செவக்காவை சும்மா சும்மா இழுத்து பறிச்சு விடுதா. இல்ல குடுத்தாதான் என்னட்டி உன் பொசுக்கு தானே நீ கொடுத்துருக்க. இருந்தாலும் இவன் இப்படி சொல்லக்கூடாதுல்ல. தாயே போய் கொஞ்சம் குறைச்சு பேசு. நானும் அவியக்காவும் பார்த்தோம். அவியக்காவும் பார்த்துட்டாவளா? ஆமா, அன்னைக்கு பெரிய செய்யா போச்சுது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. டக்குன்னு வந்தவள கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்கிருந்து சான் மாமா வராவ. இந்த சைடு பார்த்தா கிங்சின் மாமா, இந்த சைடு பார்த்தா சாரனு. ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா போச்சு. உனக்கு வெக்கம் இல்லாட்டி உன்னை பார்த்தா பாரு, அவனுக்கு தான் வெக்கம். வெக்கமே இல்லாம அவமானப்பட்டுட்டு அதையும் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நாம என்ன வெக்கப்படுறது என்ன புதுசா? நாங்க அந்த வெக்கத்தை சொல்லல, மானஞ்சூடு வெக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எங்க இவளுக்கு இருக்கு. நான் சேர்ந்திருக்கடா அப்படி இல்ல. கொண்டு விட பாத்துக்க. வெக்க கடத்தனமா நீ முத்தத்தை கொடுத்துட்டு நீ எங்களை பேசுறாங்க. சரி சரி, அது முடிஞ்சு போன கதை. சரி இப்ப இசை கதைக்கு வருவோம். நீ துறக்கிட்ட போய் சேர்ந்துட்ட. இப்ப நான் சேர்றது முக்கியமா இசை சேர்றது முக்கியமா? அப்படி கேளுட்டி ராணி. எனக்கு ஐடியா குடி ரெண்டடி. நான் சொன்னதா பிகு பண்ணு, ஆனா ரொம்ப ஓவரா பிகு பண்ணாத. வலிய விடு, ஓவரா வலிய விட்டுறாத. அதாவது பின்னாடியே வர வைக்கணும், ஆனால் ரொம்ப வர வைக்கக்கூடாது. நீ வெக்கப்பட்ட மாதிரியா கிங்ஸனுக்கு தெரியணும், நீ கோவமா இருக்கிற மாதிரியும் கிங்ஸனுக்கு தெரியணும். அதே நேரத்தில் வந்து கெட்டிக்கடான்னு நீ சிக்னல் கொடுக்கறது தெளிவா இருக்கணும். என்னட்டி ரொம்ப பெரிய வேலை கொடுக்க, இதெல்லாம் எனக்கு வரமாட்டி. சரிதான், இந்த பிள்ளை இப்ப சொன்னது சரிதான். இதுல பேர் போனவளே நீதான். எட்ட பிள்ளை பெத்துட்டு என்ன டைல கூடுதா யா தாயே. எம்மா போயிச்சனால கட்டி பொறந்த போய் சொல்லுமா எம்மா. என் தலையில இடியே இருக்கிற மாதிரி ஆயி போச்சுது. யாத்தி எத்தானண்டி போய் சொல்லிவிட்டா. நச்சமாதாண்டி, எனக்கு இதெல்லாம் பிகு பண்ணவே தெரியாதுடி. இங்க பார், நான் பச்சை பச்சை ஓப்பனா பேசுறேன், அப்புறம் நீ தான் அசிங்கப்படுவ பாத்துக்க. ஏடி சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாதுடி. நான் வேற கோவப்படச்சாலும் நான் பட்டுருவேன், ஆனா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு பண்ண தெரியாதுடி. சும்மா போற மனுஷனுக்கு இடுப்ப கட்டி வாவான்னு கூப்பிட்டாதானே நீ. இப்போ நான் அதை சொன்னோம்னா அது கேஷுவலா நடந்தும்பா. அதை இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவா. நம்மளுக்கு எதுக்கு வம்பே? நடிக்காதட்டி, உன் கூட இருக்க மாட்டி. நீ என்னதான் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவங்கிட்ட இருந்து முத்தத்தை வாங்கிறதுக்கு அவங்கிட்டயே வெறுப்பேத்துவிய. குரங்கு எருமாம்ப, அவனுக்கு கோவம் உச்சிக்கு வரும், நச்சு நச்சுன்னு கொடுத்துட்டு போயிருவான். அப்புறம் நீ சாந்தமாயிருவ. இதே வேலையா வச்சிருந்த. ஓ, இது அப்பமே வச்சிருக்காளா? அது கேஷுவலா நடந்துட்டு. எனக்கு இப்போ போய் எனக்கு அதெல்லாம் வராதுட்டு. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி தோணும். சப்பா, என்னால முடியலையே. இங்க ரொம்ப நடிச்சு நச்சுக்க நான் எந்திரிச்சு போயிருவேன். இல்லட்டி, நீ எப்படி சொல்லி கொடுத்தா எனக்கு புரியல. அதாவது பிகு பண்ண மாதிரி இருக்கணும், அதே நேரத்துல சிக்னலும் கொடுக்கணும். கோவமா இருக்க மாதிரியும் தெரியணும், அதே நேரத்துல கிட்ட வாடா அந்த எனக்கு கட்டி பிடிதானே நான் சொல்ற மாதிரி சிக்னல் கொடுக்கணும். கரெக்ட்? நான் ஒண்ணு அப்படிலாம் சொல்லி கொடுக்கலையா? மகிமா, இவ அப்படிதானே சொல்லி கொடுத்தா. நான் எதையும் கவனிக்கல. ஏடி, நான் அந்த எருமாட்டு தோல் பையில நான் பழி வாங்கணும். ஏதாவது ஐடியா கொடுங்களேன். அது ரொம்ப சிம்பிள். அவனால பழி வாங்க வேண்டாம். அது நாங்க பின்னாடி சொல்லி கொடுக்கும் போது இவ கதைக்கு ஒரு வழிய பாரு. அண்ணனுக்கு ஒரு வழி வந்தா தம்பிக்கு ஒண்ணு பண்ண முடியும். இல்ல, அந்த பையில நான் உடனடியா இம்மிடியேட்லி நான் பழி வாங்க ஆகணும். அவ்வளவு வெறி உனக்கு தெரியல. ஆத்திரம் அடங்க மாட்டேக்கு எனக்கு. அப்படியே என் கையில ஓட்டி கொடுத்து வச்சுக்க. ஓங்கி ஒரு குத்து. அத்தி கொலவரியில இருக்கா. இப்ப பட்டு சாரம் போய் சிக்கணும், அவ்வளவுதான். சரி சரி சரி. ஐயோ, எனக்கு தான் என்ன பண்ணனே தெரியல. ஏடி, தாவணி போட்டு பண்ணா நல்லா இருக்குமா, சேலை கட்டினா நல்லா இருக்குமா? மொத கிங்ஸிமோ நீ எடுத்து பாப்பாரான்னு பாத்துக்க. உன்னை வர சொல்லி 2 நாள் ஆகுது. நீ 3ஆம் நாள் இங்க குத்தச்சு உட்கார்ந்துருக்க. இனி எட்டி பார்க்க போல. அநேகமா மாமா அவர் மனசுல உன்னை தூக்க கூட வாய்ப்பு இருக்கு. சொல்லிட்டு போய் 3 நாள் ஆகுது. நீ இன்னும் ஐடியா கேட்க குழந்தை
வீட்டுக்கும் போகல, அங்கேயும் பிகுமானம் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன நாள் இல்ல, சீக்கிரம் போ. இல்ல எனக்கு இப்போ தானா வெளியே போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்ன வழியாவா போற? அப்படியே சொல்லிட்டு போயிருக்காவ, அப்படியே நைஸா போ. இப்ப தங்கக்கல்ல தான் இருப்பாவ. சரி, அப்படியே கொலுசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேளு. இப்பதானே கொலுசு போட்டு விட்டாவ. எது போட முட்டுக்கிட்ட போடாத, கொலுசு வேணா வேணும்னு சொல்லி அப்படியே என்ன உட்கார வச்சு என் காலத்துக்கு நீ தொடையில வைப்பாவ. அதானே அந்த பச்சை இனி பழிக்காது, அது எங்களுக்கும் தெரியும். நீ காலை மட்டும் காட்டு போதும். ஏற்கனவே மாமா பாண்டியனு கடி போட்டிருக்காரு. எனக்கு தெரியும், பாத்துக்கலாம். உன்னை போய் வெளிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு, விஷ மட்டி நீ. அப்படின்னா இப்ப நான் தங்க கடைக்கு போகணும். 2 செகண்ட்ல நீ போயிருக்கணும். ஒரு வேலை ஏத்துக்கலன்னு யார் யாருக்கு எதுவென்று விழி போடும் பாத போனாலும் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. சரி சரி, ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. வழிய போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. பிச்சுக்கிட்டும் தனியா தானே போன, அப்போ உனக்கு ஒரு மாதிரியா இல்ல? கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டால. ஐயா ஐயா, நம்ம சங்கத்தோட மகிமையே அதான் ஐயா. மரியாதை போட்டு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. சீப்பா நினைச்சிட்டாவண்ணா. ஏது நீ எப்போ வருவா அள்ளி அணைக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காவ, சீப்பா நினைக்காவலாம். சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி நான் போறேன். இல்ல நான் சொல்லதை விட்டு கேளுங்கட்டி. சீக்கிரம் இந்த கவனிங்க. இப்போ அங்க போவா, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க பிளான் அங்க சக்சஸா முடிச்சிருவோம். இன்னத்துக்கு எல்லா பிளானும் சக்சஸா நடந்துகிட்டு தான் இருக்கும். சரி சரி, அதான் எல்லா பிளானும் கரெக்டா போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இவ சொதப்ப மாட்டாள. பயவுலைக்கு அந்த அளவுக்குலாம் கூறு கிடையாது. இது சும்மா சோப்பிளைங்க மேல நிக்க போது, அவன் பாத்துக்கிடுவான். அவரு இந்த விஷயத்துல பாயும் புளியாச்சே. காதல் பண்றதுல என்ன தப்பாவே நினைக்க கூடாதுப்பா. இப்பெல்லாம் எது பேச டபுள் மீனிங்கே நினைக்கியப்பா. நீ இப்ப டபுள் மீனிங் தான் சொன்ன. இங்க பாருங்க, நான் காதல் பண்றதான் சொன்னேன். இல்ல இந்த விஷயத்துல மாமாவை அடிச்சுக்கவே முடியாது, எனக்கு தெரியும். தெரியும், எத்தனை நாள் கண்ணால பார்த்திருக்கேன் தெரியுமா? எப்படி இரு, நான் பக்கத்து வர என் வீட்டு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க. இரு, வேற யாரும் கேட்டுறாம இருட்டி வாரேன். இப்ப சொல்லிட்டு ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, மாமா பைக்க நிப்பாட்டிட்டு இருந்தாரா. இந்த பையவுல ஜான்மாமா ரூம்ல இருந்து அத்து புடுங்கிட்டு வெளியில ஓடி வந்தா. வந்த ஸ்பீட்ல பையவுல புத்தடிக்கிட்டு விழுந்தா பாக்கணும். சரிக்கிட்டே போனா என்ன அப்படின்னு. சரி போனச்சு பிள்ளை ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் அப்புறம் என்ன கிங்சி மாமா அப்படியே அள்ளி அணைச்சு தூக்கிட்டு போத முட்டி. இத நீ மட்டும் மாட்டி பார்த்த? இல்ல, நானும் தரையும் அட்ட ஒக்கமக்க. அம்மா எனக்கு வெக்கமா இப்போச்சு. அம்மா சரி சரி போதும், இதுக்கு மேல ஒண்ணு சொல்லாத. ஏன்னா அவனை பத்தியும் தெரியும், இந்த பயவுல பத்தி எனக்கு தெரியும். இல்ல, அதுக்கப்புறம் நான் காதல்னா என்னன்னு நானே கத்துக்கிட்டேன். அன்னைக்குதான் எனக்கு தலைமையில காதல் வந்துச்சு தெரியுமா? இதுக்கு சொல்லுற? ஆமா, அன்னைக்குதான் இப்பெல்லாமா காதல் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரே ஜாலிதான் சொல்லி அது ஆனா சொதப்பிட்டேனே. என்ன பாக்கீங்க? உங்க மவுளுக்கு எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளைன்னு சொன்னீங்க. அது பாத்தீங்கல்ல, அவளுக்கு எல்லா பொம்பளை பிள்ளைல மாதிரி தான். அவளுக்கும் ஆசை, கனவு, காதல் எல்லாம் இருக்கும். நீங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா சும்மா அந்த பையன்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு வச்சுக்கிட்டேன். நல்லவா இருக்கே. பாத்தீங்கல்ல, அவளுக்குள்ள எல்லாம் இருக்கதான் செய்யும். உங்க கண்ணுக்கு தான் அவ குழந்தை, உங்களை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எதுவுமே தெரியாது, பச்சை பிள்ளை. அதுக்கு தான் கண்ணால பாக்குறதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்கல்ல, இதுக்கு எல்லா பையனையும் எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல. நான் சொன்ன உங்களுக்கு புரியாதுன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா மாமா, இதுதான் அவளோட உண்மையான சீர்வம். இப்படியா பையன் உட்காந்து பேசும்? இது வேற கம்மி தான், இதை விட பயங்கரமா பேசுவாளுங்க. எல்லாம் ஒண்ணு போல உட்காந்து பேசிட்டு இருக்கு. இப்ப புரியுதா? உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்க மாட்டா. அவ யார்கிட்ட சொல்லணுமோ அதான் அவங்க கிட்ட சொல்லுவா. எங்க கிட்ட கூட இதை சொல்ல மாட்டா. நீ அது தெரிஞ்சுக்க வேண்டாம். நானும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீங்க தான் கேட்கவே இல்ல. பிரிச்சு வைக்கிறீங்கன்னு இப்படிதானே கிங்ஸனுக்கும் இருக்கும். அவனுக்கும் பொண்டாட்டி பேர் கூட சேரணும் ஆசை இருக்கும். நீங்க பாட்டுக்கு தூக்கி தூக்கி உள்ள கொண்டு வச்சுக்கிட்டீங்க. அதோட விளைவுதான் இதெல்லாம். அவளை புருஷ முடிய விடுங்க. சரி டேய் தம்பி, அண்ணா எப்படியே கிங்ஸ்னை பார்க்க தான் வருவா. அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. சரிங்கண்ணா, இங்க பாரு, விளையாண்டு பக்கவா இருக்கணும்.
நம்ம புள்ள சொன்ன மாதிரி இவ வழிய போன மாதிரி இருக்க கூடாது, அதே நேரத்துல வலிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல கிங்ஸ் இறங்கி வர மாதிரி பண்ணணும். ஏற்படலாம் பக்கவா பொண்ணு. நாங்க சொல்லி சொல்லி பார்த்தோம், உங்க யாருக்குமே புரியல. அதான் கண்ணால கூட்டு வந்து காட்டணும். நாங்களும் என்ன பண்ணுவோம்? சரிதாம்மா, இப்போ காதால கேட்டுட்டேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துட்டு வரேன். அங்க போய் அவன் பிரிச்சு வச்சிட மாட்டீங்களே? எப்படி புருஷன் பக்கத்தா போவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க. என்ன இருக்கு, என்ன வர சொன்ன? நான் உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னேன். என் நிலைமை நான் உன்கிட்ட அவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன், வெறும் பாக்கணும் சொல்லிட்டேன். இல்லங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சாரி. எனக்கு கவின்னு கூப்பிட்டா பிடிக்காது. நான் சொன்ன நாள்ல இருந்து என்ன வாங்க போங்கன்னு தெளிவா கூப்பிடுறான். நல்லபடியா ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃப்ளைட்டு, அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி. சாயங்காலம் 5 மணிக்கு ஃப்ளைட்டு. நீங்க சொன்ன காரணம் சரிதான். இப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உண்மையா இருக்கணும். நீங்க இருக்கிறது சரிதாங்க, நான் வந்ததுதான் தப்பு. சரி, நான் கிளம்புறேன். சரி. ஆனா ஒரு விஷயம். என்ன? இப்போ இல்ல, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, நான் வெறும் ரெட்டச்சடியா தான் இருப்பேன். என் வாழ்க்கையில இன்னொருத்தவங்களுக்கு இடமே இல்லை. சேர்ந்து வாழ்ந்தாதான் காதலா என்ன? மன்னிக்கணும், உங்களை என் மனசை சுமந்துக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போறேனே, அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருங்க. எங்க பாரு, அப்படிலாம் வாழ்க்கை நாசம் பண்ணிடாத. ஐயா, நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழ்ந்தவன் என் வாழ்க்கை நாசமா போயிடும். உங்களை நெஞ்சில சுமந்துக்கிட்டு அதோட நினைவோட நான் கடைசி வரைக்கும் ரெட்ட சரியாவே இருந்துட்டு போறேன். அது எனக்கு உண்மையிலே ரொம்ப நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ், அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. நீங்க எப்ப திரும்பி பார்த்தாலும் நான் வெறும் ரெட்ட சரியாவே இருக்கணும். ரெட்ட ஜட குட்டப்பாவடை போட்டா உங்களுக்கு பிடிக்காது, அதான் இப்போ இப்படி. சரி, நான் கிளம்புறேன். யாரும் பார்க்கறதுக்குள்ள நீங்களும் கிளம்பிருங்க. சரி. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், அது எனக்கு உண்மையா இல்லை. என்ன ஒருத்தி தேர்ந்தெடுத்தா, நான் அவளுக்கு உண்மையா இல்லை. அன்னைக்கு மட்டும் அந்த முதல் காதலை நான் பண்ணாம இருந்திருந்தா உண்மையிலே எனக்கு பொருத்தமானவா இன்னைக்கு என் கையில இருந்திருப்பா. இன்னைக்கு எனக்கு எல்லாவத்திலும் பொருத்தமானது என் பக்கத்துல இருந்தோம். அதை தேர்ந்தெடுத்து என் கூட வைக்க முடியாத அளவுக்கு துதிஷ்டசாலியா போயிட்டேன். எல்லாம் நானே எழுதுற விதி. இவ கூட வாழ்ந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா இவ கூட வாழ்ற பாக்கியத்தை நான் இழந்துட்டேன். எல்லாம் நானே தேடிக்கிட்ட வாழ்க்கை, நானே எழுதிய கோலம். ஒரு வாட்டி திரும்பி பார்த்துட்டு போயிருக்கலாமே. இங்கதான் இசை இருக்கா, போய் கூப்பிட்டு சொன்னாங்க. இங்க ஒருத்தரையும் காணா. இசைமா, இசை தங்கம், இசை தங்கம். இசை தங்கம் எங்க இருக்க? இசைமா, விளாண்டுக்கு போனோம் வா. அண்ணன் அவனை கூட்டிட்டு வர சொன்னா. இசைமா, நான் கூட்டிட்டு போறேன், கூட்டத்துக்கு போவோம் வா. இசை இல்லையா, அவ இருக்க கோல் சத்தம் நல்லா கேட்குமா? இசைமா, இசை. இசை,
இசை இசைமா கேட்டுச்சு சத்தம். இசை போத்திக்கு விளாண்டதுலாம் போதுங்க வா. இல்லையா இசை இப்படி போக்க மாட்டாள. இல்லையா இசை இப்படி போக்க மாட்டாள. எந்த போ நெருக்குது அண்ணா. என்னடா அண்ணா அந்த போத்துக்கு தர போடு. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பூ என் கழுத்தை நெரிச்சதுண்ணே. என்ன சொல்ற? ஆமாண்ணே அது என் கழுத்தை நெரிச்சதுண்ணே. கழுத்தை நெரிச்சதா? ஆமாண்ணே. வாங்க போலாம். அண்ணே நீ இந்த சைடு வாடா. இருடா போத்துக்கலாம். இந்த தூக்கி நட்டு குளத்துல எரிஞ்சிடா. அடிச்சே வா வாடா. டேய் போ சீக்கிரம் போ. யார்கிட்ட அண்ணா எனக்கு பிடிச்சி வச்சு போட்டுலாம். விட்டு நான் பார்த்துக்கிறேன். உடச்சே கோவிலே அந்த தோழிக்கில போட்டு நசுக்கு. சரி இங்க எதுவும் பேச வேண்டாம் வா. சரிண்ணா. அபியக்கா 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 எங்க தான வந்த மாதிரி இருந்துச்சு. அபியக்கா என்ன தூக்கு 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 என்ன தூக்கு. அபியக்கா அபியக்கா எங்க இந்த திசைக்கு தானே வந்தாவ. பூ கிடக்கு இங்க. இசை நம்முட்டு பயில தவிர இங்க யாரும் வர முடியாது. அபியக்கா இந்த பூ வைக்கலையே. இசை பயில இன்னைக்கு பூவே வைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பூ எப்படி? சரி குளத்துக்குள்ளே தூக்கி போடும். இந்த பூதைக்கு தண்ணிகளை போட்டுரும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அபியக்கா இங்கதான் வந்த மாதிரி இருந்துச்சு. வந்து பார்த்தா ஆளை காணோம். இருங்க இந்த பூ மட்டும் தண்ணிக்குள்ள போட்டுட்டு வந்துடுறேன்.
சிரிக்கணும் சத்தம் போட்டு வச்சிருக்கா. டேய் சும்மா சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ உன்னை கையில நீ பிடிக்க முடியாதுன்னு சொல்லு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? கிங்ஸனுக்கு வெக்கம்லாம் வருது. அதுல ஒண்ணு இல்லடா. பையவுல பேசுறதுக்கு பேச்ச பத்தியா குளத்தங்கள்ல உட்காந்து என்ன பழக்கம் விட்டுருக்கா. பையன் உள்ள இவ்வளவு பேச்சு பேசியிருக்கு. அது எப்படி இங்கதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கா பத்துக்கா. இனி உன கையிலேயே பிடிக்க முடியாது. ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் லீவ் போட்டு நானும் இங்கெல்லாம் பாத்துக்கிட்டேன். நானும் சொல்லணும்னு நினைச்சா ஆனா வைக்கும் எல்லாம் மாணிக்கம். 10 நாள் வீம்புக்கு போவா, அவங்க அப்பா வீட்டுக்கு போவா, அந்த வீட்டுக்கு போவா, தோட்டத்து வீட்டுக்கு போவா. எனக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா நான் எப்பவும் போய் பாத்துருவேன், என் வேலையை பார்த்துட்டு வந்துருவேன். ஆனா உன் வேலையை பார்த்துட்டு வந்துருவியா? அப்ப இல்லடா, வழக்கம் போலதான். அவ பண்ற சாட்டியே பண்ணுவா, அவ பெருமை பீத்துவரே பீத்துவா. வழக்கம் போல என்ன பண்ணி எருவம்பா, அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு வருவேன். அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவ என்னோட தூரமா இருக்கதே எனக்கு தோணாது. ஆனா ஃபர்ஸ்ட் நிஜமாவே என் மேல கூப்பிட்டு பிரிஞ்சு போனாலா ஒரு வாரம் தான். ஆனா எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவ கூட இருக்கணும் போல இருக்கு. எப்போ என் இசையா வருவா, பழைய இசையா அவகிட்ட நான் பார்க்கணும் அப்படின்னு மனசுலாம் இயங்குது. இப்போ நீங்க வீடியோல காட்டினீங்களே, இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் இசையாக திரும்ப வந்திருக்கா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அதான் கொஞ்ச நாள் அவ கூட இருக்கணும் போல எனக்கு தோணுது. ரொம்ப பிரிஞ்சு வந்துட்டேன்டா, மனசு தாங்கல. சரி சந்தோஷமா இருக்கு, சோமா பேசிட்டு இருக்க. விடு பாத்துக்கலாம். சரிடா, இங்க கிடக்க வரதுல நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் கூட எடுத்துக்க, சந்தோஷமா இருந்துட்டு வா. இப்ப எனக்கு தேடி வருவல்ல. எப்படி காஃபி கப் இதுல இருந்து இருந்தது? ஒருவேளை அவன் கை போட்டுருக்குமா இருக்கும்டா. நான் அந்த சைடு கை கொண்டே போகலையே. நான் ஒன்ன பக்கம் தானே பேசிட்டு இருந்தேன். அப்படிடா, அந்த ஃபைலுக்கு மேல தான் காஃபி இருந்தது. ஃபைல லேசா அசைச்சிருப்ப, அது மூலமா தட்டிருக்கலாம். சரி விடு, பாத்துக்கலாம் விடு. டேய், எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வந்துட்டு எப்படி அவ சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணுவா. ஆசையா இருக்கு. இன்னத்துக்கு வந்துருப்பான்ல. நீங்க தள்ளி வா. நான் சொன்னேனடா, நான் கை தட்டி விடலன்னு. இது சாதாரண பொக்கியா தானடா இருக்கு. ஏன் அப்படி சவுண்ட் கிட்டது? அதுதான் நானும் சொன்னேன். சாதாரண பிளாஸ்டிக் பூ தானே இது. ஏன் சத்தம் கட்டுது? டேவிட், டேவிட். என்ன கிங்ஸன்? அன்னைக்கு இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ண வந்தது யாரு? வழக்கமா வர்றாங்க, வரல. புதுசா யாரோ வந்தாங்க பாத்துக்க. நான் உள்ள கவனிக்கலையே. சரி, சிசிடிவி கேமரா செக் பண்ணு. ஏன் என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, பொருள் கொஞ்சம் கீழே விழுந்துச்சு. அதான் ஒழுங்கு வைக்கவங்க சரியா வைக்க மாட்டாங்களா? இல்லையே, இந்த ரூமுக்கு அப்படி விழுக்கு வாய்ப்பு இல்லையே. சரி, அலெக்ஸ் எங்க? அவன் இங்க தானே வந்துகிட்டு இருந்தான், இன்னும் வரலையே. அலெக்ஸ் எங்க வாசல் இருந்தா? உங்ககிட்ட தான் கேட்க. அலெக்ஸ் இருக்கு எங்க வாசல் இருந்தா? தேவா, டேய் தேவா, இங்க இருக்க வர சொன்னா. டேய் தேவா, நான் இங்க இருக்கேன் வா. எங்கடா? அப்பன்னு வச்சு தானே சொல்லிக்கிட்டு இருக்க இங்க இருக்கேன்னு. இது என்ன இடம்டா? இங்க இருக்கு வந்த நீ வா. ஒரு குரல கேட்க நீ எங்கடா இருக்க? டே விளாடதான் அப்புறம் அண்ணனுக்கு போன போட்டு சொல்லிருவான். கிங்ஸ் என்ன வர என்ன வர சொல்லிருக்கான். டேய் எங்கடா இருக்க? இங்கதான் இருக்க வா. இதை தானே நீ அரை மணி நேரத்துக்கு எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டா. நீ பாட்டு நில நான் போயிடுவேன். எங்க இருக்க? எங்க கூட எங்க வரணும்? சொல்லு, எங்க இருக்க? ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள இருப்பானோ? வீட்டுக்குள்ளே இருக்க. தேவா, அதான் எனக்குள்ள வேலையை அவனை பார்க்க சொல்லலான்னு. நான் ஒரு வாரம் வர முடியாதுல்ல. நீ சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? சொல்லி 2 மணி நேரம் இருக்கும். அவன் நீ போன் அடிச்சாலே வந்துருவானே. அதான் எனக்கும் தெரியல, அவன் இவ்வளவு நேரம் இன்னும் வரலையா? சரிடா, இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. சரி, அலெக்ஸுக்கு போன் அடிச்சு பாரு பாப்போம். அவன் தேவா கூட தான் வந்துட்டு இருப்பான். அவனும் தேவாவும் வரதானே இருந்தது. என்ன அலெக்ஸ கூட்டிட்டு வரலையா? அலெக்ஸ் என்னடா? அவங்க தானே போன் அடிச்ச. அலெக்ஸ் என்ன உங்க கூட தானே இருக்காரு? அவன் எங்க கூட இருக்கான்னு உனக்கே சொன்னா? அலெக்ஸ் என்ன சொன்னா? அவன் எங்கடா இங்க வந்திருக்கான்? இல்லையே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் அடிக்கும் போது உங்க பக்கத்துல சவுண்ட் கிடைச்சு. அவன் எங்கடா இங்க வந்திருக்கான்? இல்லையா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க கூட என்ன பேசுறீங்க, அப்ப கூட என்ன பக்கத்துல நின்னானே. நீ எப்ப எனக்கு கால் பண்ண? இசை வந்துட்டாளா? இசை வந்துட்டாளா? என்னடா உளறிக்கிட்டு இருக்க? இசைங்க வந்துட்டாளா? டேய், அவளுக்காக தான் இங்க எல்லா பிளானும் நடந்துகிட்டு இருக்கு.
எல்லாம் நாங்க அப்படி இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரியண்ணா அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னான். டேய், நீங்க வீடியோ அனுப்பும் போது அவன் அங்கதானே இருந்தா? அவன் அங்கிருந்து நேரம் இங்கதானே வந்தா. என்ன சொல்ற? சாமானே பாத்துருக்கானே. அவ இங்க வரத பாத்துட்டு தான் இப்பதான் நீ வீட்டுக்கு போறான். ஏய், இசை இங்க வரலடா. என்ன 2 மணி நேரம் இருக்கும்ல? ஏய், அவளுக்கு வந்து எல்லாரும் கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். அலெக்ஸ் இங்கே இருக்கேன்னு சொன்னா. ஆமா. போன் பேசினது யாரு? அண்ணா. அவன் போனை வச்சிருந்ததே நாதான். நீங்க வச்சிருந்தீங்களா? ஆமா. ஓட்டருக்கு பிளான் படி அவன் கையில எதுவும் இருக்கக்கூடாது. போனை என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான். அப்படின்னா இசை இங்க நடப்பது என்ன? இசைக்கு என்னாச்சது? காதலோடு காத்திருக்கும் கிங்ஸின் காதலை கொண்டு வருவாளா இசை? புதிய வரவுக்காக காத்திருக்கும் கணவன் மனைவி புதிய வரவு வருமா? இசைக்கு என்னதான் ஆச்சது? இங்கு நடக்கும் மர்மத்துக்கு காரணம் என்ன? ஒருவேளை வந்திருப்பது ரேச்சலா தான் இனி பழைய வாழ்க்கையை வாழ முடியாது என்பதற்காக பழி வாங்குகிறாளா? இல்ல அவளை ஏதாவது ஆட்கொண்டிருக்கிறதா? அல்லது அவள் உருவத்தில் இருப்பது வேறு ஏதாவதுமா? அப்படி என்றால் எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? வந்திருப்பது யார்? இதுவரை இல்லாத இந்த வெறியாட்டம் எதற்கு? இதுவரை இசைக்கண்களுக்கு மட்டுமே தெரிந்த மாய ஜாலங்கள் இன்று எல்லார் கண்ணிலும் படுதே. இதற்கு காரணம் என்ன? ஏன் இதெல்லாம் நடக்கிறது? வேறு ஏதாவது ஒன்று இங்கு வந்திருந்தால் ஏன் இங்கு இருக்கும் சில அமானுஷ்ய அறிகுறிகளை இங்கு அது வெளிப்படுத்த வேண்டும்? இது மனிதனின் சூழ்ச்சியா இல்ல மாயஜால சூழ்ச்சியா இல்ல கண்ணை கட்டும் வித்தையா இல்லை எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்து விதமாக யாரேனும் சூழ்ச்சி செய்கிறார்களா? உண்மையான வில்லன் எங்கிருக்கிறான்? அல்லது உண்மையான வில்லியா தன்னை வெளிப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா? உங்கள் கருத்துக்களை மறக்காம எனக்கும் தெரியப்படுத்துங்க. இதை நீங்க எப்படிலாம் இருந்து யோசிக்கிறீங்க? இது ஒரு வில்லனா இல்லது ஒரு வில்லியா இல்ல ஏதாவது அமானுஷ்ய சக்தியா இல்ல மர்மமான முறையில் இருக்கும் ஏதாவது ரகசியங்களா இல்ல பரம்பரை சாபமா இல்ல வரமா இல்ல இவர்களுடைய முன்னோர்களா இல்ல இவர்கள் முன்னோர்களில் யாராலும் ஒருவர் இன்னும் உயிரோடு இருந்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா? ஏன் செய்கிறார்கள்? பழி வாங்கவா இல்ல அவர்களும் இந்த பூமியில் தான் இருக்கிறோம் என்பதை இவர்களுக்கு காட்டவா இல்ல அமானுஷ்ய சக்தி தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மறக்காம இல்ல நீங்க வேற நான் இன்னும் வித்தியாசமா யோசிச்சிருக்கேன் நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. நான் நிச்சயமா அதை படிச்சு பார்க்குறேன். கதையை பார்க்கறதோடு இல்லாம சாதாரண கதைகளை நம்ம கடந்து போயிடலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமா மர்ம முடிச்சுகளோடு உள்ள கதைகளை நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு தோணுனதை ஒரு கற்பனை வடிவத்துல எனக்கு எழுதி அனுப்புங்க. நீங்களும் படைப்பாளர்கள் ஆகலாம். யோசிப்பீங்க, நம்மளாலையும் இப்பெல்லாம் யோசிக்க முடியுது, நம்மளாலையும் படைப்புகளை உருவாக்க முடியும்னு உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க தான் இந்த வாய்ப்பு. மறக்காம உங்க கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்க. பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என் கதையோடு ஒத்து போகிறதா என்று. யாரெல்லாம் இந்த கதைக்கு சமமாக ஈக்குவலாக கமெண்ட்களை எழுதி அனுப்புறீங்கன்னு நான் பார்க்க போறேன். மறக்காம உங்க கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிருங்க. யாருக்கேனும் கதை தேவைப்பட்டா மறக்காம எனக்கு எழுதி அனுப்புங்க. ஏதாவது கதை எழுதி பாதியிலே நிப்பாட்டி வச்சிருந்தாலும் எனக்கு அது மேற்கொண்டு மூவ் பண்ண முடியலன்னு சொன்னாலும் அதை எப்படி மூவ் பண்ணுங்கிற வித்தையை நான் சொல்லி கொடுக்குறேன். மற்றபடி யூடியூப் டிப்ஸும் சொல்லி கொடுக்குறேன். மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.